ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் திருக்கார்த்திகை தீபத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ், அப்புறம் என்ன நைவேத்தியம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரணி தீபம் அன்னைக்கு, அதாவது டியூஸ்டேவே விளக்கெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்ஸ்டாமார்ட்டில் இந்த ஃப்ளோட்டிங் தியா செட் வாங்கி வச்சுருந்தேன் இந்த வருஷம் புதுசாக, உருளியில் போட்டு வைக்கிற மாதிரி. ஆக்சுவலாக அது நல்லா இருந்தது, ஆனால் அது ரொம்ப கம்மியான டைம் தான் நின்று எரிஞ்சது. பரணி தீபம் அன்னைக்கு 5 அகல் விளக்கு சிவன் முன்னாடி ஏற்றி வச்சு வீட்டில் வழிபட்டோம். நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்கள், முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே தீரும்னு சொன்னாங்க. நானுமே இதெல்லாம் இப்போ 2 இயர்ஸாக தான் ஃபாலோ பண்ணுறேன். டியூஸ்டே 6:30க்கு ஏற்றணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஏற்றிட்டேன். அப்புறம் நெய் அப்பத்துக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது. பச்சரிசி 1 கிளாஸ் 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் 1 கிளாஸ் வெல்லம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய வச்சாச்சு. அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஊற வச்ச பச்சரிசி கூட ஊற்றி அரைச்சி ரெடி பண்ணி நெய்யப்பம் செஞ்சேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 1/2 கிளாஸ் தேங்காய் செல்லும் போட்டு அரைச்சேன் கூட. அப்புறம் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து அரைச்சேன். நல்ல ஸ்பாஞ்சியாக யம்மியாக இருந்தது. எங்கள் வீட்டில் பணியார சட்டி ரொம்ப குட்டி, அதனால் ரொம்ப குட்டி இந்த நெய்யப்பமாக தான் வந்துச்சு. கொஞ்சம் பெரிய பேன் வாங்கணும், பணியார பேன் கொஞ்சம் பெரிய பேன் வாங்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு போட்டு நல்லா சுற்றி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அது கூட ஒரு வாழைப்பழம், ஃபைனலாக வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1 hour ரெஸ்டிங் டைம் கொடுத்தேன். இது உருளியில் நம்ம அந்த ஃப்ளோட்டிங் தியா, கலர்ஃபுல் ஃப்ளவர் தியாஸ் அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றுனது. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது திருக்கார்த்திகை அன்னைக்கு நெய்யப்பம் நைவேத்தியத்துக்கு வச்சுருந்தேன். அப்புறம் பொரி உருண்டையும் செஞ்சுருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருந்தது, அதனால் வேறு எதுவுமே வெளியில் போய் வாங்க முடியலை. அவ்வளோதான் நைவேத்தியம் நான் செஞ்சுருந்தேன். இது திருக்கார்த்திகை அன்னைக்கு நாள் பரணி தீபத்துக்கு பிளேட்டில் வச்சு, தாம்பாளத்தட்டில் வச்சு விளக்கேற்றிருந்தேன் சிவன் முன்னாடி. எனக்கு திருநெல்வேலி, நாங்கள் பொதுவாக குத்து விளக்கு 1 தான் ஏற்றுவோம். எங்கள் ஊர் சைடு குத்து விளக்குன்னா அது 1 தான். குத்து விளக்குக்கு தொன்னை விளக்குன்னு சொல்லிட்டு குட்டியாக 2 விளக்கு ஏற்றுவாங்க. எங்கள் வீட்டில், எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலலாம் குத்து விளக்குக்கு சுவர், அதாவது வால் இருக்குல்ல, அதுலேயே இன்பில்ட்டாக அந்த ஒரு மாடாக்குழி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுலேயே அந்த மாதிரி இருக்கும். விளக்கு ஷேப்லேயே வச்சுருப்பாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். அதெல்லாம் நாஸ்டாலஜிக் மெமரிஸ். அதெல்லாம் இல்லை, அடுத்த டைம் ஊருக்கு போனால் எடுத்து வைக்கணும். என்னோடய முருகர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருந்தார். அப்புறம் இது கார்த்திகை தீபத்துக்கு நெக்ஸ்ட் டே அகெயின் அன்றைக்கும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இது வாசலில் விளக்கேற்றினது. தீபங்கள் ஏற்றி வச்சா எவ்வளவு நிறைவாக இருக்குது மனசுக்கு. ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனசில். அவ்வளோதாங்க. சிம்பிளான சாட்டிஸ்ஃபைங்கான திருக்கார்த்திகை செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய.